சீரியல் அடுத்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா மனோஜ் பணம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி பணத்தை பார்க்குறாங்க. அங்கே பணம் காணாமல் போனதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. அங்கே உள்ளவங்க ஸ்டாஃப் எல்லாருக்கிட்டையுமே கேட்டு பார்க்குறாங்க. அண்ட் எல்லாருமே எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து ரோஹிணியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ரோஹிணி அந்த பணத்தை நீயாவது பார்த்தியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் ரோஹிணியோ நான் எதுவும் பார்க்கல மனோஜ்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியாக சொல்லிடுறாங்க. சின்ன பணம் எப்படி காணாமல் போகும், கண்டிப்பாக இங்கே உள்ளவங்க யாராவது எடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு மனோஜ் பயங்கரமாக கோவப்படுறாங்க. அந்த விஷயத்தை வீட்டில் வந்து சொல்கிறாங்க. விஜயாவோ கொஞ்சம் கூட யோசிக்காம கண்டிப்பா அந்த பணத்தை அவன் பொண்டாட்டி ரோஹிணி தாண்டா எடுத்திருப்பா, அவ தான் எடுத்திருப்பா, நீ வேணா கேளு அப்படின்னு சொல்றாங்க. ரோஹிணி அதை கேட்டு ரொம்பவே பயந்து போறாங்க. மனோஜ் ஒரு பக்கம் சந்தேகப்பட்ட ரோஹிணி கிட்ட உண்மையை சொல்லு ரோஹிணி, அந்த பணத்தை நீ தான் எடுத்தியா அப்படின்னு சொல்றேன் கேட்கறாங்க. ஆனா ரோஹிணியோ பாவமா முகத்தை வச்சுட்டு நடிச்சுறாங்க. மனோஜ் ரோஹிணி சொல்றத நம்பிடுறாங்க. ஒரு பக்கம் முத்து மீனாவும் பேசிக்கிறாங்க. நம்ம எப்படியாவது கிருஷ்ண கண்டுபிடிச்சாதான் கிருஷ்ண பத்தின உண்மையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அவனுக்கு பின்னாடி பெரிய ரகசியமே மறைஞ்சிருக்கு, அதை நம்ம கண்டே பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல கிருஷ்ணோடைய அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத ரோஹிணி கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. ரோஹிணி சீக்கிரமாவே வீட்டுல மாட்டிக்க போறாங்க. நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க.